நான் தான் ஓங்காரம். சாதாரண பார்வை கொண்டு என்னை காண்பவர்களுக்கு நான் தெரிய மாட்டேன். ஆனால் கூர்மையாகவும் சூக்ஷ்மமாகவும் ஆழ்ந்த பார்வையுடன் என்னை பார்ப்பவர்களுக்கு நான் புலப்படுவேன். நான் தான் ஓங்காரம். குஷ்மாவின் பக்தியினுடைய கதையை பிரம்மாவானவர் இந்திரனுக்கு கூறி அவனுடைய மனக்கலக்கத்தை போக்கி வைக்க முயலுகிறார். ஆனால் இந்திரனுடைய கலக்கமுற்ற மனது ஆறுதல் பெறவில்லை. இந்திரனுடைய மனதில் பார்வதியின் தவம் நிறைவேறாவிடில் அதனுடைய முடிவு மிகவும் கொடுமையாக இருக்கும் என்று சந்தேகம் இருந்தது. தாரகாசுரனின் பயம் தேவர்கள் அனைவரையும் நம்பிக்கை இழக்க வைக்கிறது. தேவர்கள் அனைவரும் தம் எதிர்காலத்தை பற்றி இவ்வாறு விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த நாரதர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிராசை அடைய வேண்டாம் என்று கூறுகிறார். நந்தியும் சிவனிடம் பார்வதியின் தவத்தை நிறைவேற்றுமாறு வேண்டிக் கொள்கிறார். தாரகாசுரனின் அரக்கர்கள் மீண்டும் தேவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்திரன் தேவர்களுடன் பிரம்மலோகத்திற்கு வருகிறான். அங்கு சரஸ்வதி அவர்களுக்கு ஆறுதல் கூறி பிரம்மா சப்தரிஷிகளுடன் இந்த விஷயத்தை பற்றி பேச நட்சத்திர லோகத்திற்கு சென்றிருக்கிறார் என்கிறாள். பிரம்மதேவா, தாங்கள் இங்கு நட்சத்திர லோகத்திலா? தாங்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? ஆணையிட்டிருந்தால் நாங்கள் அனைவரும் அங்கு வந்திருப்போமே. இல்லை, அங்கு தினமும் இந்திரனும் மற்ற தேவர்களும் தங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். எதை பற்றி தங்கள் அனைவருடனும் பேச விரும்புகிறேனோ அதை அங்கு பேச முடியாது. தேவராஜனுக்கு அங்கு என்ன துன்பம்? எதற்காக நீங்கள் இங்கு வர வேண்டும்? தாரகாசுரனின் அரக்கர்களிடம் கொண்ட பயத்தால் பாதுகாப்பு கோரி பிரம்மலோகத்திற்கு அடிக்கடி வருகிறார்கள். ஆயினும் பிரம்மதேவா, இந்திரனும் தேவர்களும் எதுவரை தாரகாசுரனுடைய அரக்க பயத்தால் ஓடுவார்கள்? அதற்காகத்தான் வந்தேன். இந்த விஷயத்தில் எங்களுக்கிடும் கட்டளை என்ன? உங்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரிந்திருக்கும். இமவானின் மகள் பார்வதியின் தவம் நாளுக்கு நாள் கடுமையாகின்றது. தனது கடும் தவத்தால் சிவனை மகிழ்விக்க முயற்சிக்கிறாள். ஆம், இது அனைவரும் அறிந்ததுதான். ஆயினும் பார்வதியின் தவ விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அனைவரும் சிவனிடத்தில் செல்ல வேண்டும். அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் பார்வதியின் ஆராதனையும் தவத்தையும் ஏற்றுக்கொண்டு அவள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. மேலும் அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் ஜகத்தின் நன்மைக்காக பார்வதியை ஏற்க வேண்டும் என்று. ஆயினும் பிரம்மதேவா, காமதேவன் எரிந்து சாம்பலான பிறகு இறைவன் சிவனின் யோக நிலை அதிகமாகிவிட்டது. இவ்வாறு உள்ள நிலையில் அவர் பார்வதியின் மன விருப்பத்தை பூர்த்தி செய்வாரா? அவசியம் செய்வார். நான் எதிர்காலத்தை அறிந்தேன். சிவபார்வதியின் திருமணம் நடக்கும் என அறிந்தேன். ஆகையால் உறுதியுடன் கூறுகிறேன், பார்வதியின் திருமணம் சிவனுடன் தான் நடக்கும். நிகழ்காலத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையில் நடக்கும் இந்த திருவிளையாடல் இந்த ஜகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் நடக்கின்றது. நாம் அந்த திருவிளையாடலை நன்கு நடந்தேறி எல்லோருக்கும் நன்மை பயக்க உதவி செய்ய வேண்டியது அவசியம். உதவி செய்ய நாம் இறைவன் சிவனிடம்தான் போக வேண்டும். அவசியம் போக வேண்டும். காமதேவனும் இதே நோக்கத்துடன் தான் சென்றான். ஆனால் அவன் சிவனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டான். வித்தியாசம் உள்ளது. காமதேவனுடைய செயலின் நோக்கம் காதலாகும். அது சரியான நோக்கம் அல்ல. காமதேவன் சிவனின் மனதில் காம இச்சையை ஏற்படுத்த நினைத்தான். ஆனால் நீங்கள் அனைவரும் வேண்டுகோள் விடுக்கச் செல்லப் போகிறீர்கள். தீய எண்ணம் கொண்ட செயலால்
காமதேவன் கடுமையாக தண்டிக்கப்பட்டான். என்னுடைய அறிவுரையை அனுசரித்து நீங்கள் நல்லெண்ணத்துடன் செல்லுங்கள். இதுதான் வித்தியாசம். பிரம்மதேவா, தங்களுடைய வார்த்தைகளை அறிவுரையாக ஆணையாக ஏற்று நாங்கள் சிவலோகத்திற்கு நிச்சயம் செல்வோம். ஆனால் சிவன் எங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது தங்களுக்கு எதிரான செயலாகிவிடும் அல்லவா? இப்பொழுது எனக்கு எதிரான செயல் என்பதை விவாதிக்கும் நேரம் அல்ல, தேவர்களை காக்கும் நேரம். அந்த கொடிய தாரகாசுரன் அழியாதவரை இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. தாரகாசுரனை அழிக்க சிவனுடைய மகனால் தான் முடியும். சிவனுக்கு மகன் பிறக்க இந்த திருமணம் நடக்க வேண்டும். சிவ திருமணம் நடக்க சிவனுடைய அனுமதியும் அவசியம். அந்த அனுமதிக்காகத்தான் உங்களை அவரிடம் அனுப்ப விரும்புகிறேன். பிரம்மதேவா, அவசியம் செல்வோம். நாங்கள் பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்வோம். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். சரி, நான் வருகிறேன். இனி சொர்க்கத்திற்கு சென்று பார்க்க வேண்டும். தாரகாசுரரின் கொடிய அரக்கர்கள் அப்சரஸ்களை என்ன செய்தார்களோ? என்னை ஏன் நீ பார்க்கிறாய்? இதற்காக உன்னை நான் அழைக்கவில்லை. நான் உன் நடனத்தை பார்க்க வேண்டும், அதற்காக அழைத்தேன். ஆடுங்கள், நாட்டியம் ஆடுங்கள். இல்லை, நாங்கள் உன் முன் நாட்டியம் ஆட மாட்டோம். அரக்கரின் முன்பு நாட்டியம் ஆடுவது எங்கள் குல வழக்கமல்ல. நாங்கள் தேவராஜன் இந்திரன் முன்பு மட்டும்தான் நாட்டியமாட கடமைப்பட்டுள்ளோம். என்ன கூறினாய்? நாட்டியம் ஆட முடியாதா? முடியாது. இவ்வாறு தைரியமாக கூற உனது சுவாமி இந்திரனும் பயப்படுவான். நீ எவ்வாறு கூறினாய்? எனக்கு தைரியம் உள்ளது, பயம் இல்லை. இங்கு குற்றம் புரிந்தவன் நீதான். தேவராஜனை அவனது பதவியை விட்டு விரட்டினாய். இவர்களை இங்கிருந்து இழுத்துச் செல்லுங்கள். இவர்கள் எனது ஆணையை மதிக்க தயாராக இல்லை. இவர்களை பிடித்து கட்டுங்கள் அக்னி குண்டத்தின் அருகில். அதனுடைய வெப்பத்தால் இவர்கள் இளமையும் இவர்கள் அழகும் அழியட்டும். மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! ஓ, தேவர்களை பிடித்து வந்திருக்கிறீர்களா? வாழ்த்து பெற தகுதியான செயலை செய்துள்ளாய். கண்டாயா? முதலில் நீ பிடிபட்டாய், பிறகு ஒவ்வொருவராக தேவர்கள் பிடிபடுகிறார்கள். ஒரு நாள் உனது ராஜா இந்திரனும் எனது பிடியில் சிக்குவான். என்று அவன் பிடிபடுகிறானோ அன்று மடிவான். பிறகு எல்லா நாடகமும் முடிந்துவிடும். எங்கிருந்து பிடித்தீர்கள்? ஆகாய மார்க்கத்தில் ஓடி ஒளிந்து தொல்லை கொடுத்தார்கள். நாங்களும் இவர்களை பின்தொடர்ந்தோம். இவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்தார்கள். இவர்களை சூழ்ந்தோம். சிலர் பிடிபட்டனர், சிலர் ஓடிவிட்டனர். ஓடிவிட்டனரா? எதிர்காலத்தில் ஓடிவிட்டனர் என்று என்னிடம் கூறினால் புரிந்து கொள், உன்னுடைய தலை பிளவுபடும். இந்த துஷ்ட தேவகணங்கள் எனக்கு எதிராக சதி செய்தார்களா? இவர்கள் கதையை முடித்து விடுகிறேன். அதனால் இவர்களுடன் இவர்கள் சதியும் மடிந்துவிடும். தாரகாசுரா! பிரம்மதேவா, வரமளித்தவரே, படைப்பின் நாயகரே, ஸ்ரீ பிரம்மதேவாய நமோ நமக. எனக்கு வரமளித்தவரை என் சொர்க்கத்தில் கண்டு நான் மகிழ்ந்தேன். இது உன்னுடைய சொர்க்கமல்ல தாரகாசுரா, நீ உனது பலத்தால் பிடித்து வைத்துள்ளாய்.
ஆகையால் உனக்கு எவரையும் பிடித்து தண்டனை தரும் அதிகாரம் கிடையாது. பிரம்மதேவரே, எனது சொர்க்கத்தில் தாங்கள் வந்த காரணம்? மீண்டும் இதை நீ உன் சொர்க்கம் என்கிறாயே, ஆனால் இந்த சொர்க்கம் தேவர்களுடையது. இப்பொழுது எங்கு நான் தான் அதிபதி. இந்திரனுக்கு சக்தி இருந்தால் அவன் அதிபதியாக இருந்திருப்பான். ஆனால் நான் அவனை தோற்கடித்தேன். இதுதான் நீ செய்த தவறு தாரகாசுரா. இதில் தவறு என்ன? எவரிடத்தில் சக்தி இருக்கிறதோ அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. சக்தியும் அதிகாரமும் பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் ஜகத்தில் அநியாயம், அநீதி, கொடுமை, வன்முறை இவையெல்லாம் ஏற்படுகிறது. பிறகு தாங்களே கூறுங்கள் பிரம்மதேவா, எந்த ஒரு சித்தாந்தம் மூலமாக இந்த ஜகத்தில் சாந்தி, அன்பு, நியாயம் அமையப் பெறுகிறது? எவருக்கு தகுதியும் நற்பண்பும் உள்ளதோ அவர்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்கும். இப்பொழுது இந்த ஜகத்தில் சாந்தி, அன்பு, நீதி, நியாயம் இவை அமையப் பெறுகிறது. அவ்வாறு அல்ல, அவ்வாறு நடக்கவும் வழி இல்லை. ஏன் இல்லை என்றால், உன்னை போன்ற தீய குணமுள்ள ஒருவன் போகம், அநியாயம், அநீதி, சுயநலம், அதிகாரம் என்ற கடும் இருளில் மற்றவர்களின் நலத்தை யோசிக்க கூட முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் சாந்தி நிலவும், இது நிச்சயம். சாந்தி நிலவும் என்று தாங்கள் எதை வைத்து என்னிடம் கூறுகிறீர்கள் பிரம்மதேவா? மிகச்சிறந்த நல்ல தேவ குணங்கள் நிறைந்திருப்பதை வைத்துத்தான். ஆனால் உன்னை போல ஒருவன் முடிவை பற்றி கவலைப்படாமல் அநியாயமும் கொடுமையும் செய்கிறான். ஆனால் உனக்கும் ஒரு நேரம் வரும், அப்பொழுது இயற்கையின் சொற்களை உணர்ந்து கொள்வாய். அப்படியா? இயற்கையும் ஏதாவது கூறுமா? எனக்கு கூறுங்கள் பிரம்மதேவா, அந்த உண்மைதான் என்ன? ஞானி தன்னை உணர்ந்து எதிர்காலத்தையும் உணர்ந்து இந்த உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளான். இதை இப்பொழுது நீயும் கேள். நிச்சயம் கேட்கிறேன். இயற்கையில் மிகச்சிறந்த நற்குணங்களுக்கு எதிராக எவன் ஹிம்சை, அநியாயம், கொடுமை, பாவங்களை செய்கிறானோ அவன் இறுதியில் துன்பப்படுகிறான், மிக பயங்கரமான முடிவை சந்திக்கிறான். இதுதான் அந்த உண்மை. இதை அறிந்து ஏற்றுக்கொண்டு நல்ல மக்கள் தீய செயலை தவிர்த்து பயங்கரமான முடிவையும் தவிர்க்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு ஜகத்தில் அனைவரும் அமைதியை ஏற்படுத்த முடியும். பிரம்மதேவா, தாங்களும் கனவு காண்கிறீர்களா? பகல் கனவு, நிறைவேறா கனவு. உனக்கு இந்த அறியாமை இருந்தும் கூட நான் உனக்கு புத்திமதி கூறுகிறேன். நீ இந்த சொர்க்கத்தை விட்டு பூலோகத்திற்கு சென்று விடு. பூமியில் உள்ளவர்கள் பூமியை விட்டு சொர்க்கத்திற்கு வருவதற்கு நினைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் கூறுவது தலைகீழாக இருக்கிறதே. பூலோகவாசிகள் இங்கு ஏன் வர நினைக்கிறார்கள் என்றால், இங்கு இருக்கும் இந்திரனை எண்ணித்தான். இப்பொழுது நீ இங்கிருக்கிறாய். இந்த நரகத்திற்கு யார் வர நினைப்பார்கள் தாரகாசுரா? போதும் பிரம்மதேவா, போதும். அறிவுரை போதும். இனி தேவையில்லை. தாங்கள் வரமளித்தவர். ஆகையால் நான் தாங்கள் கூறியதை கேட்டேன். மேலும் வேண்டாம். இதுவே போதும். நான் இந்த சொர்க்கத்தை நிச்சயம் விடவே மாட்டேன். இதனுடைய முடிவு உனக்கு சாதகமாக இராது. முடிவை பற்றி கவலை இருந்தால் இந்த சொர்க்கத்திற்கு வந்திருப்பேனா? எந்த வரத்தின் அதிகாரத்தின் காரணமாக உனக்கு இந்த மமதையும் அறியாமையும் ஏற்பட்டதோ அந்த வரத்தின் பலன் குறையும் நேரம் வந்துவிட்டது. நீ சொர்க்கத்தை விட்டு ஓட வேண்டும். இந்த அப்சரஸ்களும் தேவர்களும் சொர்க்கத்தில் மீண்டும் அமர்வார்கள். இல்லை, ஓடிவிட்டனர். அனைவரும் ஓடிவிட்டனர். அரக்கர் வேந்தன் தாரகாசுரனுக்கு எச்சரிக்கையா? மாவீரன் தாரகாசுரனுக்கு எச்சரிக்கையா? சொர்க்கத்தை வெற்றி கொண்ட தாரகாசுரனுக்கு எச்சரிக்கையா? இல்லை. ஏய் துஷ்டனே, உனது இந்த மமதையை அழிப்பான் சிவகுமாரன். ஓம் நமோ பகவதே
உங்களுக்கு சப்தரிஷிகளின் வணக்கம். ஓம் நமச்சிவாய. அனைவரும் வர வேண்டும். பிரம்மதேவன் எனது உள்மனதை நன்றாக புரிந்து கொண்டு அனைவரையும் என்னிடம் அனுப்பி வைத்துள்ளார். பரம்பொருளே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். தங்கள் லீலைகள் எல்லையற்றது. எங்களுக்கு தெரியும். பார்வதியின் மீதுள்ள காதல் கருணையின் காரணத்தால் தாங்கள் பிரம்மதேவன் மூலமாக எங்களை அழைத்தீர்கள். நான் இந்த அருளுக்கும் ஆணைக்கும் வணங்குகிறேன். மகரிஷி வசிஷ்டரே, இது தவறான கருத்து. நான் பார்வதியின் தவத்தால் மகிழ்ந்து தங்களை இங்கு அழைக்கவில்லை. உண்மை என்னவெனில் அவளால் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. என்ன, மகிழ்ச்சி அடையவில்லையா ஈசனே? ஆம், உண்மை இதுதான். நான் தனிமையில் தியானம் செய்ய இந்த இடத்தை தேர்வு செய்தேன். ஆனால் பார்வதி இங்கு வந்து எனது தியானத்திற்கு தடையாக இருந்தாள். இந்த நிலையில் அவளுக்கு யார் எடுத்துக் கூறுவார்கள்? இந்த செயலுக்காக தங்கள் அனைவரையும் விட சிறந்தவர்கள் வேறு எவர் உள்ளார்? இதை நினைத்துதான் நான் பிரம்மதேவனை தூண்டினேன். இப்பொழுது கூறுகிறேன், சென்று பார்வதிக்கு எடுத்துக் கூறுங்கள். அவள் தவம் செய்து எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அவளால் எதையும் பெற முடியாது. அவள் நன்மைக்காக தன் மாளிகைக்கு சென்று தனக்கேற்ற வரனை தேடிக்கொண்டு தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவளுடைய தவத்தை கலைக்க அவள் முன் என்னை நீங்கள் இகழ்ந்து பேச நேர்ந்தாலும் பேசுங்கள். நான் அதற்கு அனுமதி தருகிறேன். எவ்வாறாயினும் அவள் தவத்தை கைவிட முயல வேண்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மலையரசனின் மகளே பார்வதி, எழுந்திரு. கிரிராஜன் மகள் கிரிஜா, எழுந்திரு. இமவான் மகள் உமையவளே, எழுந்திரு. எழுந்திரு பார்வதி, எழுந்திரு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகளே பார்வதி, அருந்ததியான நானும் சப்த ரிஷிகளும் உன்னுடன் சிறிது பேச வந்திருக்கின்றோம். என்னுடைய தவத்தில் தடை ஏற்படுத்துவதின் காரணம் தங்களுக்கு தெரியாதா? தவத்தின் இடையில் தடை ஏற்படுத்துவதால் இதுவரை செய்து வந்த தவம் வீணாகி விடுகிறது. எனது தவத்தின் இடையில் தடை ஏற்படுத்தி அந்த தவ வலிமையை வீணாக்கும் உரிமையை அளித்தது யார்? நாங்கள் உன் நன்மைக்காக ஒன்று கூற வந்திருக்கிறோம். நாங்கள் கூறுவதை கேட்டால் உனக்குத்தான் நன்மை. எது நன்மை எது தீமை என்று எனக்கு நன்றாக தெரியும். தாங்கள் அனைவரும் அருள் கூர்ந்து இங்கிருந்து செல்லுங்கள். என்னை தவம் செய்ய விடுங்கள். நாங்கள் சென்று வருகிறோம். அதற்கு முன் உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். நீ மயானத்தில் வசிக்கும் அந்த வேடதாரியை மகிழ்விக்க முயற்சி செய்கிறாயே, அந்த உன் முயற்சி பலிக்காது. இதனால் தங்களுக்கு ஏதாவது துன்பமா? துன்பம் எங்களுக்கல்ல, உனக்குத்தான் துன்பம். அவர் கழுத்தில், கைகளில், அக்கம் பக்கத்தில் நாகங்கள் வசிக்கின்றன. அந்த இடத்தில் துன்பம் இல்லாமல் இன்பமா கிடைக்கும்? அவருக்கே கழுத்தில், கைகளில், அக்கம் பக்கத்தில் நாகங்கள் இருந்தும் கூட எந்த துன்பமும் இல்லையே. அவருடன் வாழ்க்கையை நடத்துவதில் எனக்கு என்ன துன்பம் இருக்கும்? நிச்சயம் இருக்கும். சிவன் கொடிய விஷத்தை குடித்தும் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் அவ்வாறு செய்ய முடியுமா? சிறிது யோசி. மிக மென்மையான மலர் போன்ற ராஜகுமாரி எங்கே? ராஜகுலத்தில் செல்லமாக வளர்ந்தவள் எங்கே? தாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் அந்த வேடதாரி எங்கே? போதும் போதும், இனியும் என்னால் பொறுக்க முடியாது. அனைவரும் இங்கிருந்து சென்று விடுங்கள்.
இல்லையில் நான் செல்கிறேன். இனி நான் மிகவும் கடுமையாக, மிகவும் உக்கிரமாக தவம் செய்வேன். ஓம் நமச்சிவாய. 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 பார்வதி, ஓம் பார்வதி, நமச்சிவாய. பார்வதி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பார்வதி, பார்வதி, ஓம் பார்வதி, நமச்சிவாய. பார்வதி, ஓம் பார்வதி. நமச்சிவாய. இவள் நெருப்பின் மீது அமர்ந்திருக்கிறாள். கண்டேன். பார்வதியின் உக்கிரமான இந்த தவத்தால் இந்த சூழல் வெப்பமாகிவிட்டது. இங்கு வெப்பம் தகிக்கிறதே. ஆம், காண்கிறேன். என்னை கேட்டால் நாம் பார்வதியை எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஆம், செய்ய வேண்டும். இவளுடைய யோகத்தீயில் இவளே எரிந்து விட்டால் நாம் மகாராஜாவிற்கு என்ன பதில் கூறுவது? நான் இவளை எழுப்பவா? ஆ, பார்வதி, பார்வதி, பார்வதி. ஆ, அம்மாடி, என்ன இது? என்ன ஆயிற்று? இவள் நெருப்பை போல் தகிக்கிறாளே. இவள் முகத்தையும் உடலையும் கண்டாயா? எவ்வாறு நெருப்பு தணல் போல் ஆகிவிட்டது. ஜெயா, எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. இரு, நான் பார்க்கிறேன். பார்வதி, பார்வதி. ஆ! அம்மாடி, என்ன ஆயிற்று? இவள் பேசவில்லை. ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரம்தான் என் காதுகளுக்கு கேட்கிறது. ஜெயா, நாம் உடனே சென்று மகாராஜாவிற்கு இதை தெரிவித்து விட வேண்டும். என் குழந்தை, என் மகள் பார்வதிக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். இல்லை ராணி, இல்லை. அவளுக்கு எதுவும் நேராது. இவ்வாறு கடும் தவம் புரியும் பெண்ணிற்கு ஏதாவது நேர்ந்ததென்றால் அந்த இறைவனை வருத்தப்படுவார். கவலை வேண்டாம். நமது பார்வதியின் மனம் மிகவும் உறுதியானது. உறுதியான மனம் படைத்தவர்கள் நிச்சயம் வெற்றியடைவார்கள். தாங்கள் ஆறுதல் கூறினாலும் என் மனது ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஒரு அன்னை. ஒரு அன்னையின் மனது தங்களுக்கு எப்படி தெரியும்? என் மகள் வாடிக்கொண்டிருக்கிறாள். என் மகள் வாடுவதை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? நான் உடனே அங்கு செல்கிறேன். அவளை இங்கு அழைத்து வருவேன். இல்லை ராணி, என் மீது ஆணை. நீ அங்கு செல்லக்கூடாது. பார்வதியின் சிவ ஆராதனையில் தடை ஏற்படுத்தும் பாவத்தை செய்யாதே. பாவத்தை செய்யாதே. அம்மா, ஏன் இந்த அழுகை? மகளின் சோகத்தால் தாயின் மனது அவ்வாறுதான் அழும். ஆனால் எல்லாம் நன்மையாகவே முடியும். வா. பார்வதி, என்னது? தீயா?
சேனாதிபதி, இது என்ன தீ? எங்கிருந்து வருகிறது? கீழிருந்து பூமியிலிருந்து வருகிறது அரசே. மன்னவரே, ஒரு மாயாவி தேவன் தனது மாய வலையை விரித்திருக்கிறான். வலையை அறுத்தெறியுங்கள். எவ்வாறு அறுப்பது அரசே? வலை தென்படவில்லையே. விரைவில் ஏதாவது செய்யுங்கள். என்ன ஆயிற்று மன்னருக்கு? நமது மன்னரின் பலம் குறைந்து விட்டதா? இல்லை, என் பலம் குறைய முடியாது. யாருங்கே? எவரும் இல்லை. யார் இருக்கிறார்கள்? யாரும் இல்லையா? வரத்தின் பலம் இருந்தது, இப்பொழுது இல்லை. இல்லை, என் பலம் இவ்வாறு குறைய முடியாது. நீ யார்? நான் தான் உனக்கு வரம் அளித்தவன். நான் அளித்த வரத்தின் பலம் குறைய ஆரம்பித்து விட்டது. உனது நன்மைக்காக கூறுகிறேன், நீ இந்த சொர்க்கத்தை விட்டுவிடு. தாரகாசுரா, நீ உனது நாட்டிற்கே சென்று விடு. இந்த தீ உனக்கு எச்சரிக்கையாக இருக்கும். தாரகாசுரா, எனது எச்சரிக்கைக்கு இணங்கிவிடு. நீ இந்த சொர்க்கத்தை விட்டு போய்விடு. உனது நாட்டுக்கு சென்று விடு. செல்லுங்கள், அனைவரும் செல்லுங்கள். இந்த சொர்க்கலோகத்தை விட்டு சென்று விடுங்கள். நானும் செல்கிறேன், நீங்களும் செல்லுங்கள். நமது நாட்டிற்கு சென்று விடுங்கள். பார்வதியின் தவசக்தியினால் ஏற்பட்ட தீயின் வெப்பம் தாழ முடியாமல் தாரகாசுரன் தனது அரக்கர்களுடன் சொர்க்கத்தில் அமர முடியாமல் அதை விட்டு ஓடிவிட்டான். ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தால் சொர்க்கலோகத்தில் திவ்ய சக்தியும் புனிதமான சூழலும் ஏற்பட்டது. ஆனால் தேவராஜனும் தேவர்களும் இன்றும் இந்த நிலையை பற்றி அறியவில்லை. இதை பற்றி அவர்களிடம் நாரதர் கூறினார். என்னை கேட்டால் இந்த இடம் பாதுகாப்பானது. இங்கு தாரகாசுரனுடைய அரக்கர்கள் வரவே முடியாது. ஆம் தேவராஜா, தொலைவில் கூட அரக்கர்கள் தென்படவில்லை. அரக்கர்கள் இல்லை. அந்த இடத்தில் புகையை பார். ஹிமகிரி சிகரத்தில் இமவானின் மகள் பார்வதி கடும் தவம் புரிகிறாள். ஆமாம், ஆயினும் தேவராஜா, நான் என் கண்களால் கண்டேன். சப்த ரிஷிகளும் தேவி அருந்ததியும் பார்வதியிடம் சென்றிருக்கிறார்கள். அவளிடம் கடுந்தவத்தை கைவிடுமாறு வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் பார்வதி அவர்களின் வேண்டுகோளை ஏற்கவில்லை. அவளுடைய தவம் இன்னும் கடுமையாகிக் கொண்டு போகிறது. இதன் முடிவு என்னவென்று இறைவனுக்குத்தான் தெரியும். இமவானின் மகள் முடிவு எடுக்கவில்லை. இங்கு நடப்பவை அனைத்தும் நம் பக்கம் இருக்கிறதோ அல்லது எதிரியின் பக்கமோ? அதாவது என்ன வருணதேவா? இது ஒரு இரண்டும் கெட்டான் நிலை. பார்வதியின் தவம் நிறைவேறவில்லை என்றால், சிவன் அவளை மணக்கவில்லை என்றால் சிவனுக்கு எவ்வாறு மகன் பிறப்பான்? சிவனுக்கு மகன் பிறக்கவில்லை என்றால் தாரகாசுரன் மடிவதற்கான கொஞ்ச நஞ்ச வாய்ப்பும் ஒரே அடியாக போய்விடும். அப்படி என்றால் நமது துன்பம் விலகவே விலகாதா? எதையுமே கூற இயலாது. விதியை கட்டுப்படுத்த நம்மால் இயலாது. பார்வதியின் தவம் இவ்வாறு மிகவும் கடுமையாக போய்கொண்டே இருந்தால் இந்த சராசரத்தில் பிரளயம் ஏற்படுவது என்பது நிச்சயமாகிவிடும். இன்னொன்றும் நடக்கலாமே. பார்வதியின் தவம் நிறைவேறலாமே. சிவனுக்கு திருமணமாகி சிவமகன் பிறந்து தாரகாசுரன் மடிந்தால்? நடக்கும் என்ற நினைப்பினால் மட்டும் நமது துன்பங்கள் விலகிவிடப் போவதில்லை. நிச்சயம் விலகப் போவதில்லை. இந்த விஷயத்தில் ஏன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் மௌனம் சாதிக்கிறார்கள்? பார்வதியின் இந்த உக்கிர தவத்திற்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லையே, ஏன்? நாங்களும் இதைத்தான் கேட்கிறோம். தாரகாசுரன் சொர்க்கத்தில் அமர்ந்து கொண்டு கொடுமையையும் வன்முறையையும் தூண்டிவிட்டு கழிக்கிறான். மும்மூர்த்திகளோ அமைதியாக தம்மிடத்தில் இருக்கிறார்கள். ஆம் தேவராஜா, அவன் கொடுமையையும் வன்முறையையும் தூண்டி நமது தேவர்களையும் அப்சரசுகளையும் கொடுமைப்படுத்துகிறான். நம் எதிர்காலம்தான் என்ன? நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்கள் இங்கு? தேவராஜா,
நாரதனுக்கு நேரமும் இடமும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் என்னை கண்டு ஏன் ஆச்சரியப்படுகின்றாய்? உண்மை என்னவென்றால் உங்களை இங்கு கண்டு நான் தான் ஆச்சரியப்பட வேண்டும். தாங்கள் ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? முதலில் நீ கூறு, நீ ஏன் கவலை கொண்டுள்ளாய்? 3 உலகத்திற்குமே தெரிந்த விஷயம். தாரகாசுரன் சொர்க்கத்தில் இன்னும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். உனக்கு வருத்தமாகத்தானே இருக்கும் தேவராஜா. எனக்கே இங்குள்ள நிலைமைகளை பார்க்கும்பொழுது சற்று வருத்தமாகத்தான் இருக்கின்றது தேவராஜா. அப்படி என்ன விஷயம் முனிவரே? விஷயம் இருக்கிறது தேவராஜா, விஷயம் இருக்கிறது. தீமைகளை செய்பவன் எப்பொழுதும் பலவீனமாக இருப்பான். பலவீனமாக இருப்பவன் பயம் கொண்டவனாக இருப்பான். பயம் கொண்டவன் கவலையாக இருப்பான். நீயும் கவலை கொண்டுள்ளாய் தேவராஜா. தேவரிஷி, உண்மை கசக்கும் தேவராஜா. ஆயினும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பலன் மிகவும் இனிப்பாக இருக்கும். நாராயண நாராயண. கசக்கும் உண்மைக்கு பின்னால் இனிக்கும் உண்மையும் இருக்க வேண்டும் தேவரிஷி. இருக்கிறது சூரியதேவா, இருக்கின்றது. சிறிது சிந்தனை செய்தால் கவலை மறையும். நாராயண நாராயண. இங்கு நீங்களோ கவலை கொண்டுள்ளீர்கள். ஆனால் அங்கோ கவலையின் காரணம் எப்போதோ மறைந்து விட்டது. எவ்வாறு? இமவான் மகள் பார்வதியின் கடுமையான தவத்தின் புனித பலனால் அந்த துஷ்ட அரக்கன் தாரகாசுரன் சொர்க்கத்தை விட்டு எப்போதோ ஓடிவிட்டான். சொர்க்கத்தின் அரியணை காலியாக உள்ளது. தேவரிஷி, தாங்கள் கூறிய இந்த நற்செய்திக்காக தங்களுக்கு கோடி கோடி நன்றி. தேவராஜா, நான் உனது நன்றியை பெற்றுக்கொள்ள சொர்க்கத்திற்கே வந்திருப்பேனே. இப்பொழுது நீ விரைவில் சொர்க்கத்தை சென்றடைய வேண்டும். நாராயண நாராயண. படைப்பின் நாயகன் பிரம்மா வாழ்க! ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க! தேவாதி தேவன் சங்கரன் வாழ்க! வாழ்த்துக்கள். சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் வாழ்க! வாழ்த்துக்கள் தேவராஜா. மீண்டும் இந்த அரியணை உனக்கு கிடைத்ததற்காக எனது வாழ்த்துக்கள். ஸ்வர்க்கம் உனக்காகவும் நீ ஸ்வர்க்கத்திற்காகவும் தான். ஸ்வர்க்கத்தின் அதிபதியாகவே இரு. நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். குருவே, சொர்க்கம் மீண்டும் கிடைத்ததற்கு உதவி செய்தவர் தேவி பார்வதிதான். அவளுடைய ஜபம், தபம், புண்ணியம், புகழ் இவைகளால் தான் இன்றைய தினம் ஒரு சுபதினமாக அமைந்திருக்கிறது. உண்மைதான் இந்திராணி. நாம் அனைவரும் பார்வதிக்கு கடமைப்பட்டுள்ளோம். ஆயினும் ஒன்றை மறக்கக்கூடாது. ஸ்வர்க்கம் மீண்டும் கிடைத்ததற்கு படைப்பின் நாயகன் பிரம்மதேவனின் உதவியும் இருக்கிறது. மகா தபஸ்வினி தேவி பார்வதி வாழ்க! படைக்கும் நாயகன் பிரம்மதேவன் வாழ்க! நாராயண 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 நாராயண. படைப்பின் நாயகனே பிரம்மதேவா, தாயே சரஸ்வதி, மறுபடியும் தங்கள் இருவரையும் இந்த பிரம்மலோகத்தில் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தை ஜாலம் புரிய வேண்டாம் நாரதா. நீ இங்கு வந்ததின் காரணத்தை கூறு. நாராயண நாராயண. நான் வந்த விஷயம் என்னவென்றால் பிரம்மதேவா, சப்த ரிஷிகளும் தேவி அருந்ததியும் தேவி பார்வதியின் முன்னால் இறைவன் சிவனை தாழ்த்தி பேசினார்கள். அவரை அவமதித்து பேசினார்கள். இருந்தும் தேவி பார்வதி தனது தவத்தை கைவிடவில்லை. ஏன்? இதற்கு என்ன காரணம் பிரம்மதேவா? தேவி பார்வதியின் தவம் மிகவும் உக்கிரமாக போய்விட்டால் பிறகு? நாரதா, நீ இப்போது கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்க இன்னும் நேரம் உள்ளது. அண்மை காலத்தில் இதற்கு பதில் கிடைக்க வாய்ப்பும் இல்லை. ஆகையால் இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிவசக்தி லீலையை பிரம்மாவான நானே புரிந்து கொள்ளாத போது அவரது மைந்தனான நாரதன் எவ்வாறு புரிந்து கொள்வான்? நாரதா, ஆச்சரியமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். தருணத்திற்கு முன்பு பிரளயமும் வராது. இந்த பார்வதியின் தவம், கடும் தவம், முழுமையடைந்து பயனளிக்கும். இது உண்மை.
பிரம்மதேவா, இந்த தவம் மற்றும் லீலையின் கடைசி எல்லைதான் என்ன? நாரதா, பார்வதியின் கடும் தவம் சக்தி என்ற இறை எல்லையுடன் சம்பந்தப்பட்டது. அதாவது சிவன் இப்பொழுது பார்வதியை சோதிக்கின்றார். இந்த சோதனைகள் நிச்சயமாக ஒரு எல்லை மீறி போகாது. அதாவது சிவபார்வதியின் திருமணத்திற்கு தடையேதும் இல்லை என்ற நிலையில் இந்த தவம் முடிவடையும். நாராயண நாராயண. பிரம்மதேவா, நிலைமை சாதாரணமாக மட்டும் மாறவில்லை, நல்லதாகவும் மாறிவிட்டது. தேவராஜன் இந்திரன் தனது தேவர்களுடன் சேர்ந்து ஸ்வர்க்கத்தின் ஆட்சியை பெற்று பாடல், சங்கீதம், நாட்டியம், கேளிக்கைகளில் மனம் லயித்து விட்டான். இது நல்ல நிலை அல்ல நாரதா. அவர்களுக்கு சோதனை காலம் இன்னும் இருக்கிறது. ஆச்சரியம்தான். இவ்வாறு கடுமையான சோதனையிலிருந்து மீண்ட தேவர்கள் மற்றொரு சோதனையை சந்திக்க வேண்டுமா? தாயே, பல காலத்திற்கு பிறகு அவர்கள் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். சுகத்தின் அளவு குறைந்து விட்டதா? சுகத்தில் சுயநலமும் வசதியும் மட்டும் நிறைந்து விட்டால் அதன் அளவு குறைந்துவிடும். அதனுடைய முடிவும் துக்கத்தில் தான் இருக்கும். ஆம், அந்த சுகத்தின் வழி உலக நன்மையின் பக்கம் சென்றால் அந்த சுகத்தின் அளவு கூடிவிடும். தாயே, இதுவும் சிவசக்தியின் திருவிளையாடல் தானா? சிவசக்தியின் திருவிளையாடலோ இல்லை இயற்கையின் நியதியோ, இது அவ்வாறுதான் நடக்கும். நேரம் வரும் பொழுது தேவர்களுக்கும் இந்த உண்மையை பற்றி தெரிந்துவிடும். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். சப்த ரிஷிகளும் தேவி அருந்ததியும் திரும்பி வந்து விட்டீர்களா? திரும்பி வந்து விட்டோம், ஆனால் வெற்றி அடையாமல். நாங்கள் தேவி பார்வதியின் முன் தங்களை தாழ்த்தி பேசினோம். ஆனால் அவள் சிறிதளவும் பாதிக்கப்படவில்லை. நாங்கள் கூறியதை அவளால் பொறுக்க முடியவில்லை. நாங்கள் தங்களை தாழ்த்தி பேசியும் அவருடைய பக்தி இன்னும் அதிகமாகிவிட்டது பரம்பொருளே. நாங்கள் அவளுடைய மனதில் தங்களுக்கு எதிரான எண்ணத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் உண்மையை கூறியதால் அவளுடைய மனதில் எங்களுக்கு எதிரான எண்ணம் ஏற்பட்டது. உண்மை என்னவென்றால் பரம்பொருளே, அவளுக்கு நாங்கள் கூறிய எதிலுமே நம்பிக்கை ஏற்படவில்லை. அவள் தவம் செய்வதை விடமாட்டாள் சர்வேஸ்வரா. அவள் தனது லட்சியத்தில் உறுதியாக திடமாக இருக்கிறாள். அவள் மனதை கலைப்பது நடக்க முடியாத காரியம். எங்களுக்கு வருத்தம். தங்களை அவமதித்த பாவத்தை எதற்காக செய்தோமோ அது பலன் தரவில்லை. தங்களை அவமதித்த பாவத்திற்காக நாங்கள் மனவருத்தம் என்ற துன்பத்தை அனுபவிக்கிறோம் பரம்பொருளே. கவலை கொள்ள வேண்டாம் பிரம்மரிஷி வசிஷ்டரே. என்னை நிந்தனை செய்ய சொன்னது என்னால் தான் ஆணையிடப்பட்ட ஒரு செயல். உண்மை இதுதான், நீங்கள் என்னை நிந்தனை செய்யவில்லை. அவ்வாறு செய்வது போல நடித்தீர்கள். நாங்கள் தங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பரமேஸ்வரா. தாங்கள் தேவி பார்வதிக்கு அவள் தவத்திற்கான நற்பலனை அளித்து அவளது தவத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈசனே. ஆம் சர்வேஸ்வரா, தவத்தை ஏற்பதால் தேவி அருந்ததியின் கோரிக்கை திருமணத்தில் முடியும். தேவி அருந்ததி மற்றும் சப்த ரிஷிகளின் முடிவும் கோரிக்கையும் இதுவானால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நானே நேரடியாக பார்வதியிடம் சென்று இந்த முடிவை பற்றி கூறுகிறேன்.
தாங்கள் தேவி பார்வதியிடம் இதை கூறி அவளை மகிழ்விப்பீர்கள். ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் பல நாட்களாக மகளின் இந்த நிலையை எண்ணி கவலை கொண்டுள்ளார்கள். அவர்களின் கவலையை போக்க வழியையும் தாங்கள்தான் கூற வேண்டும் பிரபு. இதற்கான பொறுப்பை உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய சார்பாக நீங்கள் இமாலய ராணி மைனாவதியிடம் சென்று சிவபார்வதியின் திருமணத்தை பற்றி பேசுங்கள். இப்பொழுது நாங்கள் தேவி பார்வதியிடம் சென்ற நோக்கம் வெற்றி அடைந்தது பிரபு. ஆம் பரம்பொருளே, நாங்கள் அவரை காண இப்பொழுதே செல்கிறோம். சிவன் என் மகளின் தவத்தை ஏற்பாரா? என் அன்பு மகளின் தவம் எப்போது நிறைவேறும்? அவளின் தவம் எப்பொழுது முடியும்? நான் சோகத்தில் துடிப்பேனா? இல்லை, நிச்சயம் இல்லை. ஒரு மகள் இவ்வாறு தவம் செய்ய அவசியம் தான் என்ன? இது அவள் தாய்க்கு துக்கம் அளிக்கிறது. இதில் என்ன இருக்கிறது? ஒரு அன்னைக்கு வருத்தத்தை தானே அளிக்கிறது. நீங்கள் அவளுக்கு கூறவில்லையா? அவள் தவத்தின் காரணத்தால் அவள் தாய்க்கு எவ்வளவு வருத்தம் என்று? பல முறை கூறிவிட்டேன் மகாராணி. பல முறை கூறிய பிறகும் கூட அவள் தவத்தை கைவிட தயாராக இல்லை மகாராணி. தயாராக இல்லையா? அவள் தன் பிடிவாதத்தை விடமாட்டாள். என் புதல்வி தனது பிடிவாதத்தை விடமாட்டாள். நான் அவளது தாய் அல்லவா? எனது பிடிவாதம் அவள் பிடிவாதத்தை விட அதிகமாக இருக்கும். இனி நானும் எனது உறுதியில் இருந்து மாற மாட்டேன். நான் பார்வதியின் திருமணத்தை மயானவாசியான யோகி சிவனுடன் நடப்பதற்கு நிச்சயம் விட மாட்டேன். நிச்சயம் விட மாட்டேன். நிச்சயம் விட மாட்டேன். சிவபார்வதியின் திருமணம் நடந்தால் இந்த ஜகத்திற்கே மிக மிக நன்மையாக இருக்கும். சிவசக்தியின் சேர்க்கையால் அனைவரும் நன்மை பெறுவது இயற்கை. சுவாமி, நாம் கூறும் சொற்களால் மகாராணி மைனா கோபம் கொள்ளக்கூடாது இல்லையா? ஏனென்றால் வாருங்கள், தங்கள் அனைவருடைய வரவினால் இமாலய நாடு புனிதமடைந்து விட்டது. எனது வரவேற்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிஷிகளே, தேவி அருந்ததியே, மங்களம் உண்டாகட்டும். அனைவரும் அமருங்கள். என் உள்மனது கூறுகிறது, தங்களை போன்ற மகான்களின் வருகையினால் ஏதோ ஒரு நற்செயலானது நிச்சயம் நடக்கப் போகின்றது. நிச்சயம், தாங்கள் கூறுவது சரிதான். இமாலயராஜனே, மகாராணி மைனா எங்கே? இங்கு காணவில்லையே. அவர்களை அழையுங்கள். ஆம் தேவி, அழைக்கிறேன். அவள் வருவதற்குள் நற்செய்தியை கூறுங்களேன். தங்கள் ஆவல் புரிகிறது ராஜனே. ஆயினும் நமது பழக்கம் என்னவென்றால் நற்செய்தியை பதி பத்னி இருவருக்கும் சேர்ந்து கூற வேண்டும். பதிக்கு மட்டுமல்ல. எத்தனை நல்ல பழக்கங்கள் நம் உலகில் உள்ளன. சுவர்ணா, மகாராஜா, உனது மகாராணியிடம் கூறு, தேவி அருந்ததி மற்றும் சப்தரிஷிகள் வந்திருக்கிறார்கள் என்று. வந்து அவர்களுடைய தரிசனத்தை பெறச் சொல். சரி. இமாலயராஜனே, தங்களது திருமுகத்தில் தவழ்கின்ற புன்சிரிப்பிற்கு பின் கவலை தோய்ந்த முகம் தென்படுகிறதே. ரிஷியான தாங்கள் கணித்தது சரிதான். நாங்கள் கவலை கொண்டுள்ளோம். அதற்கு காரணம் எனது மகள் பார்வதி. அவள் தவத்தில் மூழ்கி இருக்கிறாள். அவள் எவ்வாறு காரணமாவாள்? இதுதான் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயம். நாங்கள் பார்வதிக்கு எடுத்து கூறினோம். ஆனால் அவள் உறுதியாக இருக்கிறாள். தவத்தை விட அவள் தயாராக இல்லை. தவத்தை விட வேண்டும் என்று ஏன் கூறுகிறீர்கள்? தவம் வாழ்க்கை பாதையை நேராக, எளிதாக, சுகமாக்குகிறது. ஒளிமிகுந்த எதிர்காலத்தை தருகிறது. ஒருவேளை பார்வதியின் தவத்தால் இறைவன் சங்கரன் மகிழாவிட்டால் முடிவு என்னாகும்? தவத்தின் முடிவு கெடுதல் அல்ல, நன்மை அளிக்கும் மகாராஜா.
எனது மகள் பார்வதியின் தவம் நிறைவேறியதா? ஆம், பரமேஸ்வரன் அருளினால் பார்வதியின் தவம் நிறைவேறிவிடும். தேவி அருந்ததி, சப்தரிஷிகளே, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மங்களம் உண்டாகட்டும். மகாராணி மைனா, நாங்கள் சிவனிடத்திலிருந்து இறைவன் சிவனுக்கும் தங்கள் மகள் பார்வதிக்கும் திருமணம் நடத்தும் எண்ணத்துடன் வந்துள்ளோம். தாங்கள் தங்கள் எண்ணத்தை கூறுங்கள். இந்த விஷயத்தில் என் எண்ணத்தை கூறுவது நன்றாக இருக்குமா? எனது எண்ணம் தங்களுடைய விருப்பத்தை கூறலாம். தேவைப்பட்டால் தாங்கள் இதை பற்றி பார்வதியுடனும் பேசலாம். தாங்கள் சிவபார்வதியின் திருமணத்திற்கு அனுமதி மட்டும் தந்தார், சிவனும் அனுமதி தந்தார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜகத்தில் எது நடக்கின்றதோ அது சிவனுடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது. சிவனின் விருப்பம் எப்பொழுது நன்மையாகத்தான் இருக்கும். இப்பொழுது நாங்கள் செல்கிறோம். மங்களம் உண்டாகட்டும். கூறு மகாராணி, உனது மனதில் உள்ளதை இப்போது கூறு. அவர்கள் முன்னால் கூறாததை கூறு. சுவாமி, தங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த விஷயத்தில் என் எண்ணம் என்னவென்று. தெரியும் மகாராணி. தேவி அருந்ததி மற்றும் சப்தரிஷிகள் சிவனின் எண்ணத்தை நம்மிடம் கூறிச் சென்ற பிறகு உனது எண்ணத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கும். என்ன மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? மாற்றம் ஏன் ஏற்பட வேண்டும்? சுவாமி, நான் இதை ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் தங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது பார்வதி சங்கரனோடு வாழ்க்கை நடத்த முடியாது. மைனராணி, உலகத்தில் பல விஷயங்கள் உள்ளன, அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அனைத்தும் உண்மை அல்ல. பல உண்மைகளும் உள்ளன, அவைகளை அறிவதும் இல்லை, ஏற்பதும் இல்லை. சுவாமி, தங்களின் அறிவுபூர்வமான சாமர்த்தியமான பேச்சு என் அறிவுக்கு எட்டவில்லை. நான் ஒன்றைத்தான் அறிந்து நடந்து வருகிறேன். ஒரு ராஜகுமாரி ஒரு வேடதாரியை மணப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல. மாளிகையில் சுகம் கண்ட பார்வதி எங்கே? மயானத்தை சுற்றி கொண்டிருக்கும் சிவன் எங்கே? மகாராணி, தேவரிஷி நாரதரின் சொல்லை மறுக்க முடியாது. அவர் கூறினாரே, பார்வதியின் திருமணம் இறைவன் சிவசங்கரனுடன் நடக்கும் என்று. அதை நீ மறந்து விட்டாயா? இஜகத்தில் எந்த பெற்றோராலும் தங்களது மகளின் எதிர்காலத்தை சுகமாக மட்டும் அமைக்க முடியாது. சுவாமி, சுகமாக மட்டும் அமைக்க முடியாது. ஆனால் சுகமான வாழ்க்கைக்கு தமது ஆசையையும் நல் வாழ்த்துக்களையும் அவளுக்கு வழங்கி அதை ஏற்படுத்தலாமே. அதைத்தான் நாம் செய்கிறோமே மகாராணி, இனியும் செய்வோம். தேவரிஷி நாரதரின் சொற்கள், தேவி அருந்ததி சப்தரிஷிகளின் வருகை இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கின்றன. மைனராணி, நல்லது என்னவெனில் நாம் இருவரும் இறைவன் சங்கரனிடம் சென்று அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு திருமணத்திற்கு சம்மதிப்போம். வா தேவி, செல்வோம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. வாருங்கள் இமாலய ராஜனே, வாருங்கள் மகாராணி. நந்தி, இறைவன் சங்கரன் தியானத்தில் அமர்ந்திருக்கிறாரே. ஆச்சரியப்பட வேண்டாம் மகாராஜா, அவர் விழித்திருந்தால் தானே ஆச்சரியப்பட வேண்டும். ஆச்சரியப்பட வைக்கும் அந்த நேரம் எப்பொழுது வரும் நந்தி தேவரே? அது எப்பொழுது வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது. எப்பொழுதாவது வருமே? இல்லை இல்லை, பரம்பொருளின் தியானம் எப்பொழுது கலையும் என்பதை பற்றி எவரும் எதுவும் கூற முடியாது. தாங்கள் வேண்டுமானால் முயற்சித்து பாருங்கள். சிவசங்கரா, என் மகளுக்கு நன்மதி அழியுங்கள். அவளுக்கு நல்வழி காட்டுங்கள் பரம்பொருளே.
அவளுக்கு எடுத்து கூறுங்கள். அவளது தவத்தை முடித்து வையுங்கள் சர்வேஸ்வரா. மகாராணி மைனாவதி அனைத்தும் அறிந்த இறைவன் சிவனிடம் தனது மகள் பார்வதிக்கு வழிகாட்டும்படி வேண்டி நிற்கிறாள். ஆனால் இது தியானத்தில் மூழ்கியிருந்த இறைவன் சிவனை சிறிதளவும் பாதிக்கவில்லை. ஏனென்றால் அனைத்தும் அறிந்த சிவனுக்கு பார்வதி தனது தவத்தை கைவிட மாட்டாள் என்பது நன்றாக தெரியும். பார்வதியின் கடினமான தவத்தால் அரக்கர் குலமே மிகவும் பயம் கொண்டிருந்தது. இந்த தவத்தின் மூலம் தாரகாசுரனுடன் சேர்ந்து தாமும் அழிந்து விடுவோம் என்ற உண்மையையும் அரக்கர்கள் மிக நன்றாக அறிந்திருந்தனர். இதனால் சேனாதிபதி இதை பற்றி பேச அரசவைக்கு வந்தான். அரக்கர் குல அரசர் மாவீரர் தாரகாசுரர் ஏன் இந்த வெற்றி கோஷம்? பிரம்மதேவர் நம்மை சொர்க்கத்தை விட்டு செல்ல ஆணையிட்டார். தவத்தீயில் எரிந்து நாம் சொர்க்கத்தை இழந்து விட்டோம். மீண்டும் நாம் சொர்க்கத்தை வெற்றி கொண்டு 3 உலகத்தையும் ஆட்சி செய்யவில்லை என்றால் நீங்கள் இவ்வாறு வாழ்க என்று கோஷமிட்டு என்ன பலன்? சொர்க்கத்தை பிடிக்கும் கனவு இப்பொழுது கலைந்து விட்டது அரசரே. ஏன் எனது நிராசையை அதிகப்படுத்துகிறாய் சேனாதிபதி? பார்த்ததையும் கேட்டதையும் தான் சொல்கிறேன் சுவாமி. இமவானின் மகள் பார்வதியின் தவம் மிகவும் உக்கிரமாகிவிட்டது. பரம்பொருள் சிவன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் திருமணத்திற்கு அனுமதி எப்பொழுது வேண்டுமானாலும் அளிக்கலாம். இல்லை, அவ்வாறு நடக்காது. அவ்வாறு நிச்சயம் நடக்காது. நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். சிவபார்வதி திருமணம் நடந்துவிட்டால் ஒருவேளை சிவனுக்கு மகன் பிறக்கலாம். நான் சிவபார்வதி இணைப்பை நடக்க விட மாட்டேன். நடக்கவே விட மாட்டேன். நீ செல், பார்வதியை தவப்பீடத்திலிருந்து எழுப்பி அவளை கொன்றுவிடு. செல். என்ன ஆயிற்று சேனாதிபதி? உன்னுடைய முகத்தில் இந்த பயம் ஏன்? வார்த்தைகள் ஏன் வரவில்லை? சக்தியின் அவதாரம் பார்வதி என்று நான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டாய். சேனாதிபதி, நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய், எதையும் பார்ப்பதில்லை. பார்த்தவர்களின் வாயினால் கேட்டேன். ஒருவேளை நாம் பார்வதியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டால் நமது இந்த குலம் முழுவதுமே அழிந்து போய்விடும். இதையும் கேள்விப்பட்டுதான் இருக்கிறாய், பார்க்கவில்லை. சேனாதிபதி, முட்டாள்தனத்தை சிறிது விலக்கிவிட்டு வெளியில் வந்து பார். எந்த பார்வதி சிவனை மகிழ்விக்க முடியவில்லையோ, அவரை அடைவதற்காக தவம் செய்கிறாளோ, அவளிடத்தில் அவ்வளவு சக்தியும் பலமும் எங்கே? அவளால் அசுரர்களை அழிக்க முடியாது. நீ நமது சேனையின் பலசாலியான வீரர்களை அழைத்துக் கொண்டு செல். அவளை அழித்து விடு. செல். நான் தங்களுடைய ஆணையை நிறைவேற்றுவேன் மன்னரே. ஆயினும் ஒருமுறை நன்றாக யோசியுங்கள். பார்வதி சக்தியின் அவதாரமாவாள். அவளுடைய தவத்தினால், தவத்தீயினால் சொர்க்கத்திலிருந்து நாம் இங்கு ஓடி வந்தோம். மறுபடியும் நாம் அவளுக்கு தீமை இழைத்தோம் என்றால் இங்கிருந்து ஓடி நாம் எங்கு செல்வது? அவளுக்கு எதிராக நாம் செய்யும் தீமையானது அழிவில் தான் போய் முடியும். சேனாதிபதி, நீ கோழையாகி விட்டாய். உனது தோளில் இருந்த திணவு போய்விட்டது. செல், கோழைகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொள். இவ்வாறு கடுமையாக பேசி என்னை அவமதிக்கிறீர்கள் மன்னரே. கோழை என்ற சொல்லை கேட்பதை விட சிறந்தது நான் பார்வதியின் கோபத்திற்கு பாத்திரமாகி மடிந்து விடுவேன். நீ சொல்வது சிறந்ததுதான், ஆனால் அவ்வாறு நடக்காது.
நீ உன்னுடைய பராக்கிரம வீரர்களை அழைத்துக் கொண்டு செல், அந்த பார்வதியை அழித்து விடு. அந்த பார்வதியும் இருக்க மாட்டாள், சிவனுக்கு ஒரு மகனும் பிறக்க மாட்டான். இதோ இருக்கிறாள் பார்வதி, அவளை அழித்து விடுவோம். அரக்கர் வேந்தர், மாவீரர், தாரகாசூரன் தகாதது நடந்து விட்டது மன்னரே, தகாதது நடந்து விட்டது. மேகாசுரா, உனது சுருதி ஏன் இறங்கி விட்டதுடா? சிறிது அமைதியாக அன்பாக சொல், என்ன செய்தி என்று. அரசரே, தாங்கள் பார்வதியின் அழிவுக்காக சேனாதிபதியையும் சேனையையும் அனுப்பியிருந்தீர்கள். ஆம், அனுப்பியிருந்தேன். அதற்கு அவர்கள் திரும்பவே மாட்டார்கள். என்ன? ஏன் வரமாட்டார்கள்? ஏனென்றால் பார்வதியின் தவத்தின் கனல் அனைவரையும் எரித்து விட்டது. அனைவரும் மடிந்தனர். ஏ துஷ்டனே, கெட்ட செய்தியை சுருதியூட்டி சொல்கிறாயா? மூவுலக வெற்றி இப்பொழுது அவசியமாகிவிட்டது. மூவுலக வெற்றி பயணத்தை நான் சொர்க்கலோகத்திலிருந்து துவக்குவேன். முதலில் சொர்க்கலோகம், பிறகு மற்ற லோகங்கள். சிவபார்வதியின் திருமணத்திற்கு இருக்கும் வாய்ப்புகள் இந்த வெற்றி பயணத்தால் ஒரே அடியாக அழிந்துவிடும். பிறகு நமக்கு எதிராக யார் இருப்பார்கள்? யார் இருப்பார்கள்? யாருமே இருக்க மாட்டார்கள். தாரகாசுரனுடைய எதிரியான இந்திரன் தனது தேவர்களுடன் மீண்டும் சொர்க்கத்தின் ஆட்சியை பிடித்த பிறகு தனது கடந்த கால வாழ்க்கையை மறந்து சங்கீதம், நாட்டியம், கேளிக்கை இவைகளில் மூழ்கியிருந்தான். சல 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 சலங்கை ஒலிக்க, கலகல கலகல வளையல் ஒலிக்க, சல 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 சலங்கை ஒலிக்க, கலகல கலகல வளையல் ஒலிக்க, சலங்கை ஒலிக்க வளையல் ஒலிக்க, சலங்கை ஒலிக்க வளையல் ஒலிக்க, வந்தோம் இங்கே இளமை பாட, இளமை பாட, சல 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 சலங்கை ஒலிக்க, கலகல கலகல வளையல் ஒலிக்க. சுவாமி, அதோ பாருங்கள், தேவரிஷி நாரதர். தேவரிஷி, 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 வந்தவுடனேயே திரும்புகிறீர்களே. இந்திர சபையில் உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், உள்ளே வாருங்கள். தேவராஜன் இந்திரனுக்கு வாழ்த்து கூற வந்தேன். ஆனால் தேவராஜனோ நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் மூழ்கி கிடக்கின்றானே. நாராயண நாராயண, உள்ளே வா. நாராயண நாராயண நாராயண, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. வணக்கம் தேவரிஷி. தேவராஜா, சுகபோகம் சக்திக்கு எதிரி. இரண்டையும் ஒரே இடத்தில் நிர்வகிப்பது என்பது முடியாத செயல். தேவரிஷி, தாங்கள் ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்?
இந்த நாட்டியத்தைக் கண்டு தாங்கள் ஆனந்தம் அடையவில்லையா? இதற்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்திருந்தீர்கள். இப்பொழுது ஆசி வழங்க தயங்குகிறீர்களே. அனைவரும் அறிந்த உண்மை ஒன்று இருக்கின்றது தேவராஜா. சுகபோகத்தில் சக்தி குறைந்து போய்விடுகிறது. எவன் ஒருவனுக்கு சக்தி குறைந்து போகிறதோ அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன, தனக்கென நல்ல செயல்களை கூட யோசிக்க அருகதையற்றவனாகிறான். நாராயண நாராயண. இது உண்மைதான். இந்த ஜெகமே அறிந்தது, நிலைத்திருக்கும் உண்மை. தேவராஜா, இந்த உண்மையை நீ அனுபவித்து பார்க்க வேண்டும். அதெப்படி தேவரிஷி? கடந்த காலம் முதல் வரும் காலம் வரை யோசிப்பதன் மூலம். தேவராஜா, கடந்த காலத்தில் சுகபோகத்தில் திளைத்ததால் உனது சக்தி போய்விட்டது. அப்போது அசுரர்கள் உன்மேல் ஆக்கிரமித்து சொர்க்கத்தின் ஆட்சியை பிடித்தனர். அந்த நிலையில் நீ இருப்பிடம் இல்லாது அலைந்தாய். படைப்பின் நாயகன் பிரம்மா, ஸ்ரீகரி விஷ்ணு, சங்கரன் இவர்கள் முன் சென்று பிரார்த்தனை செய்தாய். தாரகாசுரனிடமிருந்து பாதுகாப்பு கோரினாய். தேவி பார்வதியின் அருளாலும் சக்தியாலும் படைப்பின் நாயகன் பிரம்மா தாரகாசுரனை சொர்க்கத்தில் இருந்து விரட்டினார். ஆனால் இப்போது நீ ஒரு உண்மையை மறக்கிறாய். தாரகாசுரன் மடியவில்லை, உயிரோடு உள்ளான். உன்னுடைய இந்த சுகபோகமானது அவனை அதிக பலவானாக மாற்றும். அப்பொழுது அவன் மறுபடியும் சொர்க்கத்தின் மீது படையெடுப்பான். உன்னை தோற்கடித்து அவன் வெற்றி பெறுவான். எதிர்காலத்தில் மறுபடியும் சொர்க்கத்தில் ஆட்சி செய்வான். இல்லை தேவர்ஷி, இல்லை. தாங்கள் எங்கள் நலம் நாடுபவர். பின்பு ஏன் இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் வேண்டுமென்றே இவ்வாறு பேசவில்லை தேவராஜா. உன்னை எச்சரிப்பதற்காக, உண்மையை எடுத்துரைப்பதற்காக ஒரு முயற்சி மட்டும்தான் செய்தேன். இதை நீ செய்தால் உனக்குத்தான் நன்மை. நாராயண நாராயண. நானா? நான் எவ்வாறு செய்ய முடியும்? எதிர்காலத்தை அறிந்தவனின் கைகளை பிடித்தால் நல்லது. சரி, நானே அதை துவங்கி வைக்கிறேன். பிறகு நீ அதை பின்பற்றி நடந்து கொள். நாராயண நாராயண. முதலில் நீ ஒன்றை ஒப்புக்கொள்ள வேண்டும். நீ மறுபடியும் சொர்க்கத்தின் அதிபதியாகிவிட்டாய். நான் மட்டும் என்ன, ஜகத்திற்கே தெரிந்த விஷயம். நாராயண நாராயண. தேவராஜா, இந்த ஜகத்திற்கு இன்னொன்றும் தெரியும். தாரகாசுரன் மடியவில்லை. சொர்க்கத்தின் ஆட்சியை பிடிக்கும் ஆசை அவனுக்கு சொர்க்கத்திற்கு வரும் வழியை காட்டும். தேவராஜா, உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், தாரகாசுரனை வதம் செய்பவன் இன்னும் பிறக்கவே இல்லை. அதுவரை அரக்கரவேந்தன் தாரகாசுரன் எந்த நேரத்திலும்... இல்லை தேவரிஷி, மேலும் கூறாதீர்கள். நீ தேவராஜனுக்கு எடுத்துரைக்க வேண்டும் இந்திராணி. இவனுக்கு நன்றாக தெரியும், தாரகாசுரனின் வதம் சிவனுடைய மகனால் தான் நிகழும். இனியும் எங்களால் துன்பத்தை பொறுத்து கொள்ள முடியாது தேவரிஷி. ஸ்வர்க்கத்தை விட்டு அலைந்து நாங்கள் மிகவும் துன்பப்பட்டோம். ஆகையால் இனி தாரகாசுரனின் வதம் நிச்சயம் நடக்கும். தேவராஜன் இந்திரனிடம் முதலில் இதை கேள், இது எங்கு எப்படி நடக்கும் என்று. நாராயண நாராயண. நடந்தால் சிவபுத்திரன் மூலம்தான். ஆனால் சிவபார்வதியின் திருமணம் நடக்கும், பின் சிவபுத்திரன் பிறப்பான். சிவபார்வதியின் திருமணம் எப்போது நடக்கும்? அந்த பகவான் சிவன் திருமணத்திற்கு அனுமதியை அளிக்கும் போதுதான். அடிப்படை கேள்விக்கே இன்னும் பதில் கிடைக்கவில்லை வருணதேவா. இறைவன் சிவன் எப்போது திருமணத்திற்கு அனுமதி அளிப்பார்? தேவரிஷி, இப்பொழுது தாங்களே இதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். தேவராஜா, நீ எதிர்காலத்தை நன்றாக உணர்ந்த பலசாலியாக மாற வேண்டும். சுகபோகத்தை தவிர்த்து அறிவாளியாக வேண்டும். இறைவன் சிவனிடம் சென்று நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். பார்வதியின் தவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். தேவரிஷி, நான் இப்பொழுதே தங்களுடைய தலைமையில் பகவான் சிவனிடம் சொல்கிறேன். நிச்சயம் செல்வோம். ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. தேவரிஷி, பரமேஸ்வரன் இங்கு இல்லையே, இப்போது என்ன செய்வது? எங்கு சென்றிருப்பார்? வா, நந்தியிடம் கேட்கலாம்.
நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. தேவரிஷி நாரதரே, தேவராஜனே, தேவகணங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நலமுண்டாகட்டும். நலமுண்டாகட்டும். நந்தி, இறைவன் எங்கே? எனக்கு தெரியாது. இப்பொழுதுதான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். திடீரென்று மறைந்து விட்டார். அவர் மறைந்து எங்கு சென்றிருக்க முடியும்? அவர் எப்பொழுது திரும்புவார்? இந்த விஷயத்தில் அதிகாரபூர்வமாக எதையும் கூற இயலாது. பிறகு அதிகாரபூர்வம் இல்லாமல் கூற முடியுமா? ஏன் இவ்வாறு கேலி செய்கிறீர்கள் தேவரிஷி? நான் உன்னை இகழ்ந்து பேசவில்லையே, கேலி மட்டும் தானே செய்கிறேன். இப்பொழுது என்ன ஆகும் தேவரிஷி? என்ன நடக்கும்? எல்லாம் விதிப்படித்தான் தேவராஜா. விதிப்படித்தான் என்றால்? இதை பற்றி கூட நீ அறியவில்லை என்றால் என்ன பலன் தேவராஜா? விதியின் செயலுக்கு மரியாதை இல்லை என்றுதான் அர்த்தம். என்ன? அப்படி என்றால் நாம் காத்திருக்க வேண்டியதுதான். எதுவரை காத்திருப்பாய்? அவர் எப்பொழுது திரும்புவாரோ? எனக்கோ அவரது தரிசனம் கிடைக்காத வருத்தம். வருத்தம் எங்களுக்கும் உண்டு தேவரிஷி. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே இறைவன் பரமேஸ்வரனுக்கு நாம் வரப்போகும் செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆகையால் தான் நமக்கு தரிசனம் தராமல் இங்கிருந்து மறைந்து விட்டார். ஒருவேளை நான் தனியாக வந்திருந்தால் தரிசனம் கிட்டி இருக்கும். ஆனால் உன்னால் எனக்கும் தரிசனம் கிடைக்கவில்லை. அதாவது அவருக்கு நம் மீது கோபமா என்ன? அதாவது அவர் மறைந்தது இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. ஆயினும் இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் தேவரிஷி? தேவராஜா, எல்லா காரணத்தையும் காரியத்தையும் வழியையும் நானே உனக்கு கூறிக்கொண்டிருந்தால் பிறகு நீ என்னதான் செய்வாய்? ஆகையால் சிறந்தது என்னவென்றால், நீ அமர்ந்திருக்கும் உன் சொர்க்கத்தின் அரியணையை எனக்கு கொடுத்து விடேன். என்னுடைய இந்த தம்பூராவை நீ எடுத்துக்கொள். இறைவனுக்குத்தான் எங்கள் மீது கோபம். தாங்களும் கோபப்பட்டால் எங்களுக்கு நன்மை எவ்வாறு கிட்டும்? நான் கோபப்படவில்லை இந்திரா, வருத்தப்படுகிறேன். இறைவனுக்கு உன் மீது ஏன் கோபம் என்று உனக்கு இன்னும் தெரியவில்லையா? மறந்து விட்டாயா? காமதேவனை ஈசனிடம் அனுப்பி அவரை மிகவும் கோபப்பட வைத்தாயே. அவர் இந்த இடத்திலிருந்து மறைந்தது எதை காட்டுகிறது? அவர் அந்த தகாத செயலை இன்னும் மறக்கவில்லை. இப்பொழுது அவர் இன்னும் அதிக கோபம் அடைந்துள்ளார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டுமா? எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் தேவராஜா. சொர்க்கத்திற்காக, உனக்காக, உன் ஆட்சியையும் அனைத்து தேவகணங்களையும் நீ பாதுகாக்க வேண்டும். அதற்கு அந்த தாரகாசுரனுடைய முடிவு அவசியம். அதை செய்து முடிக்க இறைவனின் சித்தமும் அருளும் மிக மிக அவசியம். அதற்காக இறைவனை மகிழ்விக்க வேண்டும் தேவராஜா. நற்செயல்கள், நல்ல குணங்கள், நல்ல உணர்வுகள், இவைகள் மூலம்தான் அவர் மகிழ்வார். தேவரிஷி, நான் தாங்கள் காட்டிய வழியில் நிச்சயம் செல்வேன். இதில் தான் உன் நன்மை உள்ளது தேவராஜா. கூறு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சிர மந்திரம் இந்த ஜகத்திற்கே மிகவும் நன்மை அளிக்கக்கூடியது என்பதில் சந்தேகமில்லை. தர்மராஜாவின் மகன்களான நரனும் நாராயணனும் சிவன் மீது பரம பக்தி கொண்டு இந்த மகா மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்த காரணம் ஒன்றுதான். தமது வாழ்நாளில் ஒரு முறையேனும் சிவ தரிசனம் கண்டு வாழ்வை முழுமையாக்குவதுதான். அவர்கள் சிவனுடைய தியானத்தில் மிகவும் ஆழ்ந்து இருந்தனர். அவர்களுக்கு இரவு பகல், வெயில் மழை, பசி தாகம், சுகம் துக்கம் இவை எதுவுமே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் விடும் மூச்சு அன்புடன் அழைக்கும்.
நெகிழ்ந்து அமைதியாய் கூறும் நாம் விடும் மூச்சு அன்புடன் அழைக்கும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. பஞ்சாட்சர மந்திரம் புனிதம் பாலைவனமும் சோலையாகும். பஞ்சாட்சர மந்திரம் புனிதம் பாலைவனமும் சோலையாகும். காலத்தை கூட தன்வசமாக்கும் ஒரே நொடியில் யுகங்களும் மாறும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சிவனை காணும் மந்திரம் இதுவே சோகம் துக்கம் போக்கும் மருந்தே. சிவனை காணும் மந்திரம் இதுவே சோகம் துக்கம் போக்கும் மருந்தே. மூன்று உலகிலும் பரவி நிற்குதே இதன் பெருமை அளவில்லாததே. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சிவனின் மந்திரம் சிவமயமாக்கும் வெற்றி என்பது நிச்சயம் கிட்டும். சிவனின் மந்திரம் சிவமயமாக்கும் வெற்றி என்பது நிச்சயம் கிட்டும். முக்தி அளிக்கும் இதனின் சக்தி பயத்தை போக்கி தைரியம் அளிக்கும். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய. வணக்கம் தந்தையே. தந்தையே தாங்களா? எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். ஆனால் இருவரும் ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? ஆச்சரியப்பட வேண்டியது நான் தான். ஒரு தந்தையாக இருந்து கொண்டு ஆட்சி சுகத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் இருவரும் இங்கு சிவனை ஆராதிக்கின்றீர்களே. சிவபக்தி துன்பம் அல்ல, சுகமானது தந்தையே. மகனே, எனக்காக என் ஆயுளுக்காக இந்த பக்தி சுகமாக இருக்கலாம். ஆனால் இந்த இளம் வயதில் ஆட்சியை பற்றி அறிய வேண்டும், சுகங்களை அனுபவிக்க வேண்டும். இருவரும் சிவபக்தியில் மூழ்கிவிட்டீர்களே, இது எவ்வாறு சுகமளிக்கும்? இந்த சிவபக்தியின் சுகத்தை
வார்த்தைகளால் விவரிப்பது மிகவும் கடினம் தந்தையே. மனதிற்கும் ஆத்மாவிற்கும் பிடித்திருக்கிறது. நீங்கள் எனக்கு பிடித்தமானவர்கள், மக்களுக்கும் பிடித்தவர்கள். நான் உங்கள் இருவரையும் மிகவும் விரும்புவது போலவே நீங்கள் இருவரும் மக்களையும், மக்கள் உங்களையும் விரும்ப வேண்டும். மகனே நாராயணா, நான் கூறுவதன் பொருள் என்னவென்றால், இனி நான் ஓய்வு பெற வேண்டும். என்னால் முடிந்த வரையில் நான் ஆட்சி செய்துவிட்டேன். நமது மக்களுக்கு சேவையும் செய்தேன். இனிமேல் ஆட்சி பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். சிவ ஆராதனையை நானே ஏற்கிறேன். எனக்கு ஆட்சி பொறுப்பா? இல்லை தந்தையே, நிச்சயம் இல்லை. நான் அதற்கு தகுதி இல்லாதவன். இந்த பொறுப்பை சகோதரன் நரனுக்கு கொடுப்பது நன்று. என்ன கூறுகிறாய் சகோதரா? நீ ஆட்சி பொறுப்பிற்கு தகுதி இல்லாதவன் என்றால் இளையவனான எனக்கு எவ்வாறு தகுதி இருக்கும்? தந்தையே, எனது சகோதரன் நாராயணன் ஆட்சி பொறுப்பை ஏற்க முழுமையான தகுதி படைத்தவன். சகோதரா, என்னை சிவபக்தியில் ஈடுபட விடாமல் செய்து பாவத்தை ஏன் சுமக்கிறாய்? பிள்ளைகளே, இருவரும் ஏன் இவ்வாறு வாதாடுகிறீர்கள்? நான் கூறியதை ஏன் சிந்திக்கவில்லை? தந்தையே, தாங்கள் கூறியது நாராயணனிடத்தில் மூத்தவன் என்ற முறையில் அரியணையில் அமர வேண்டியது அவன்தான். ஆனால் சிவபக்தியால் இவன் எனக்கு அரசாட்சி என்ற பொறுப்பும் மாயையையும் தர விரும்புகிறான். நான் வழிமுறைகளை தான் எடுத்துரைத்தேன், வாதம் செய்யவில்லை. நரனே, நீ எல்லை மீறி பேசக்கூடாது. நீ எனக்கும் தந்தைக்கும் வழிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறாயா? தந்தைக்கும் எனக்கும் இதை பற்றி தெரியாதா? தந்தையோ ஓய்வெடுக்க நினைக்கிறார், எனக்கோ சிவபக்தி. ஆகையால் தான் கூறுகிறேன், நீ ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். இதுதான் நமது தந்தையாரின் கட்டளை. இல்லை, இது உன் கட்டளை அல்ல, உனது ஆசை. சிவபக்தியின் காரணத்தால் நீ வேண்டுமானால் ஆட்சி பொறுப்பை ஏற்காமல் இரு. ஆனால் என் பக்தியை பங்கப்படுத்துவதால் என்ன லாபம்? இளவரசர் நாராயணரே, தாங்கள் வருங்காலம் அறிந்து நடக்க வேண்டும். இதில்தான் அரசுக்கும் மக்களுக்கும் நன்மை உள்ளது. தாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். இதுதான் இப்போது தேவை இளவரசே. இல்லை, சிவபக்தி இல்லாமல் எனது வாழ்க்கை முழுமையடையாது. இது என்னால் இயலாது. மகனே நரா, நாராயணனுக்கு ஆட்சியில் அமர விருப்பம் இல்லை என்றால் நீ இந்த நிலையை புரிந்து கொண்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள். தந்தையே, சகோதரனால் சிவபக்தியை கைவிட முடியாது என்றால் இளையவன் என் மனதும் பக்தியில் லயித்திருக்கிறது. நான் எவ்வாறு சிவபக்தியை விட முடியும்? மன்னியுங்கள் தந்தையே. என்ன மகன் நீ? உனக்கு தந்தையின் ஆணையை ஏற்க விருப்பமில்லை? ஒன்றை தெரிந்து கொள், உன்னுடைய இந்த உறுதி என் எண்ணத்தை மாற்றாது. நானும் இப்பொழுது உறுதியாக கூறுகிறேன், நானும் எனது அரச பதவியை துறந்து வனம் செல்கிறேன். இனி இந்த அரசில் தவறு ஏதும் நடந்தால் அதற்கான பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும். அதற்கு காரணம் நீங்கள்தான். அதற்கான நீதியை மக்கள் உங்களிடம்தான் கேட்பார்கள். கோபிக்க வேண்டாம் தந்தையே. ஞானிகள் கூறியுள்ளார்கள், கோபத்தினால் நிலைமை மாறாது, இன்னும் மோசமாகிவிடும். தங்களுடைய ஆணைப்படி நான் அரியணையில் அமர்ந்து விட்டால் கூட எனது உடல் அரியணையில் இருக்கலாம். ஆனால் எனது மனது எப்பொழுதும் சிவனை தியானித்துக் கொண்டிருக்கும். இதில் என்ன லாபம்? அதனால் நான் என்ன செய்வது? உங்களால் பக்தியை கைவிட முடியாது, என்னால் இந்த அரச பொறுப்பை சுமக்கவும் முடியாது. மக்கள் என்ன ஆவார்கள்? மக்களை யார் காப்பார்கள்? தேவையானது யார் அளிப்பார்கள்? மக்கள் தங்களை தாங்களே காத்துக் கொள்வார்கள் தந்தையே. அனைத்தையும் சமாளிப்பார்கள். என்ன நீ என்ன கூறினாய்? மக்களின் பிரதிநிதிகளிடம் ஆட்சியை கொடுத்து ஒரு புதிய மக்களாட்சி முறையை ஏற்படுத்துங்கள் தந்தையே. ராஜாவினால் படும் இன்னல்களிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள். என்ன? மக்களுக்கு மன்னரால் இன்னலா? இறைவன் சாட்சியாக எனது மக்களை எப்பொழுதும் காத்து வந்திருக்கிறேன். துன்பம் என்பது வராமல் நான் இதுவரை ஆட்சியும் செய்திருக்கிறேன். தாங்கள் தங்கள் செய்ததை பற்றி கூறுகிறீர்கள். ஆனால் தங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் அரசு பணிகளை செய்ய எத்தனையோ பணியாளர்கள் உள்ளனர். அவர்கள் அவ்வாறு நினைப்பதில்லை. ஆகையால் குற்றம் மன்னர் மீது விழுகிறது. மக்களின் பிரதிநிதி அனைத்து செயல்களையும் செய்தால் அவர்கள் செய்யும் குற்றத்தின் பொறுப்பு மக்களுடையதே. இதுதான் இறைவன் சிவனுடைய சித்தம் போலிருக்கிறது. ஓம்
ஓம் நமச்சிவாய 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 இளவரசர்கள் ஆராதனை செய்கிறார்கள். நாட்டு மக்கள் சந்திக்க வந்திருக்கின்றனர் என்று கூறுங்கள். அவர்கள் இப்பொழுது சந்திக்க மாட்டார்கள். நாங்கள் அவர்களை பார்த்துவிட்டு தான் செல்வோம். இதெல்லாம் என்ன சகோதரனே? மக்களின் கோபம். நாம் தந்தைக்கு பலவாறாக எடுத்துரைத்து விட்டோம். மக்களாட்சி என்ற யோசனையும் கூறிவிட்டோம். ஆனால் இந்த மக்கள் இளவரசர் நாராயணன்